அஸ்ஸலாமு அலைக்கும். சாட்டர்டே வீக்கெண்ட் அதுவுமா கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கலான்னு ரைஸ் செஞ்சாச்சு. ரைஸ் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இது பார்த்திங்கன்னா மலேசியாவோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. ரெண்டாங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த குர்பான் இறைச்சி கிடச்சிச்சு இல்லையா, அதில் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த பீஃபில் செஞ்சது. இந்த மாதிரி இந்த இன்க்ரீடியண்ட் வச்சு தான் இந்த ரெண்டாங் செஞ்சது. இது மலேசியாவில் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ராயாக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மலாய்க்காரங்க இந்த டிஷ்ஷு தான் பண்ணுவாங்க. ரைஸ்க்கு பதிலாக அவங்க க்யூபாக ரைஸ் க்யூப்ஸ் மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. என்னோடய பக்ரீத் விலாகில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இது ஹஸ்பண்ட் அந்த ரெண்டாங்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டாங் போட்டு அவர் சாப்பிட்றாரு. நான் தயிர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாங்க சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த தயிரும் ரெண்டாங் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. காலிஃப்ளவரும் கேரட்டு போட்டு பொரியல் பண்ணியாச்சு. ஸோ சாட்டர்டே வீக்கெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது.